ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எம்மா பரவாயில்ல, நம்ம ஊர் முன்னாடி இருந்ததுக்கு நல்லா டெவலப் ஆயிடுச்சுல்ல? ஆமாடி, இந்த 4 ரோடு போட்டதுலேருந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நல்லா பஸ் வசதியும் இருக்குது பார்த்துக்க. நல்லா ஃப்ரீ பஸ் வேறு கவர்மெண்ட்லேருந்து விட்ருக்கானுங்களா. நாங்களாம் அதில் தான் எங்கேயா இருந்தாலும் போகிறது வர்றது பார்த்துக்க. ஆனால் எங்கள் ஊர் தாம்மா இன்னும் அப்படியே இருக்குது. அது பஸ்ஸு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு தான் வருது. என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் பார்த்தியா, கார் வச்சுருக்கனால உடனே காரில் போயிட்டு வந்துடுறீங்க. என்ன எதாக இருந்தாலும் அண்ணன் உடனே காரில் கூப்பிட்டு போயிடுறேன். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணுன்ற அவசியமே இல்லைல்ல. ஏன் செல்வி, நீ உன் மாப்பிள்ளையே ஒரு கார் வாங்க சொல்ல வேண்டியதானே? ஏம்மா நீ வேற ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கேட்டதுக்கே அந்த மனுஷன் தர முடியாதுன்ட்டாரு. இல்லை நான் வேறு கார் கேட்குறேன். என் மாமியா அப்படியே விட்டுருவா. நீ வேற ஏம்மா? எங்கேயாவது வெளியில் தூரமாக போகிற மாதிரி இருந்தால் சொல்லி சொல்லி முன்னாடி நாளே அண்ணன் கொண்டு வந்து காரை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுறேன். நீங்கள் போயிட்டு வந்துட்டு அப்புறம் சொல்லி அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். சரியாம்மா? இந்த ஐடியா கூட நல்லா தானே இருக்குது. அப்படியே இங்கே போகிறோம் அங்கே போகிறோன்னு காரை வாங்கிட்டு நம்ம வீட்லேயே முக்கால்வாசி நாள் நிற்க வச்சிடலாம். எப்போயாவது கேட்டால் இது அதுன்னு சொல்லிக்கலாம். அப்படியே இந்த காரையை ஆட்டே போட்டுருவோம். அதுதான் உங்கள் அண்ணன் சொல்கிறேன், என்னடி பதிலே பேச மாட்டேங்கிட்டு யோசிச்சுட்ருக்க? அது இல்லைம்மா, கார் இங்கே இருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் எங்கேயாவது வெளில போவீங்க வருவீங்க. நான் அங்கே எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுறது? அன்னிக்காரி வேறு ஏதாவது சொல்லுவாளோன்னு சொல்லிட்டு தான் யோசனையாக இருக்குது. அவள் என்னடி சொல்ல போகிறா? உனக்கு தேவைன்றப்ப நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்க காரை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண போகிற. திருப்பி கொண்டு வர போகிறேன் அண்ணே. அதுக்கு அவள் என்ன சொல்ல போகிறா? அவள் என்ன காருக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறாளா, இல்லை பெட்ரோல் போடுறாளா, இல்லை சர்வீஸ் பார்க்குறாளா? அதுவும் சரிதாம்மா. அப்போ சரிண்ணே, நான் எங்கேயாவது தேவைன்றப்போ உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். நீ முதல் நாளே கொண்டு வந்து காரை விட்டுருனே. சரியா? நான் ஊருக்கு போயிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன்னு உனக்கு. சரி செல்வி. ஏம்மா, நான் கூட நினச்சேன் ஏதோ சின்ன கடை மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு. அண்ணே சொல்லையில பார்த்தா நல்ல பெரிய ஷோரூமாலமா இருக்குது. நம்ம ஊரில் இப்படி ஒரு ஷோரூமா? நல்லா இருக்குமா பாரு, எல்லா பொருளும் வச்சுருக்காங்க. ஆமாடி, நானும் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா நான் வெளியில் வர்றதே இல்லை பாரு, முக்கால்வாசி நாள் வீட்டிலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஷோரூம் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு கூட தெரியலை. ஆனால் ஒரு தடவை அலௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தானுங்கடி. அப்போ பாரு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. நல்லா இருக்குது. எல்லா பொருளும் நீ சொன்ன மாதிரி வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் வச்சுருக்காங்க. செல்விமா, இந்த கடையில் பார்ப்போமா இல்லை வேற எங்கேயும் போகலாமாம்மா? அண்ணே, இந்த ஷோரூமே சூப்பராக இருக்குண்ணே. இங்கேயே எல்லா பொருளும் இருக்குது. வானே உள்ளே போய் பார்க்கலாம். அப்போ சரிம்மா, போகலாம். ஏய் ராசு, பைசாலாம் வச்சுருக்கேல்ல? ஏன்னா நீ என்னையும் பேங்க்கு கூப்பிட்டு போல. நீ சொன்னேன்ட்டு நானும் அப்படியே வந்துட்டேன் காசு எடுக்காம. இருக்குல்லடா வாங்கிட்ட? அதெல்லாம் அக்கௌண்ட்டில் இருக்குமா, பார்த்துக்கலாம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன பார்க்குறீங்க? ஃப்ரிட்ஜு பார்க்கலான்னு வந்தப்பா. ஏதோ டபுள் டோராமே, அதை காமிங்க. ஓ ஷியோர், கண்டிப்பாக காமிக்கிறேன். நம்ம ஷோரூமில் நிறையா ஃப்ரிட்ஜஸ் எல்லாமே இந்த ஆஃபரில் நியூ இயர் ஆஃபருக்கு வந்திருக்கு. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே ஆஃபரில் இருக்குது. வாங்க கண்டிப்பாக காமிக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். சரி சார். செல்வி. அண்ணே, என்னண்ணே? காசை பற்றிலாம் யோசிக்காத செல்வி. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நல்லா பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்க. சரியா? சரிண்ணே. சார், இந்த ஃப்ரிட்ஜு எவ்வளோ சார்? இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இந்த ஃப்ரிட்ஜ் வந்து மொத்தம் 40,000 வருது மேம். ஆஃபரில் வந்து நாங்கள் வந்து 32 கொடுத்துட்ருக்கோம். நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரிப்பன் கட்டிருக்கு. இதே மாடல் உள்ளே இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறதா நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். செல்வி, அப்போ உனக்கு இந்த ஃப்ரிட்ஜு ஓகேவா? இதே வாங்கிக்கலையா? ஆமாண்ணே, இது நல்லா இருக்கு. நான் இதே வாங்கிக்கிறேன். அம்மா நீ நான் அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டுருக்க. வாமா பாரு, இந்த ஃப்ரிட்ஜு நல்லா இருக்குல்ல? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க செல்வி. காசு தான் அண்ணே தரேன்னு சொல்லிட்டான்ல. நான் என்னத்த ஃப்ரிட்ஜை பார்க்க போகிறேன்? எனக்கு என்ன தெரியும் ஃப்ரிட்ஜை பற்றி? அவங்க எது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ, உனக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னா அதை நீ எடுத்துக்க. சரியா? அப்போ சரி சார், நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜே வந்து ஓகே தான். இதுக்கே பில் பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே மிக்ஸி அந்த செக்ஷன் எங்கே இருக்குது கொஞ்சம் காமிக்கிறீங்களா? ஓகே சார், வாங்க அந்த பக்கம் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். ஏய் ராசு, இப்போ எதுக்கு மிக்ஸி செக்ஷன் பார்க்கணுன்ற? அவளுக்கு வெறும் ஃப்ரிட்ஜு தானே கேட்டான், மிக்ஸி கேட்கல.
அவள் வீட்டில் மிக்சியெல்லாம் இருக்கும், எதுக்கு மிக்சி பார்க்கணுன்ற? ஏம்மா நம்ம வீட்டுக்கு தாம்மா மிக்ஸி. ஏனே நம்ம வீட்டில் தான் ஏற்கனவே மிக்சி இருக்குல்லனே, அப்புறம் ஏன் புதுசாக வாங்குற? அந்த மிக்ஸி ரிப்பேராக போயிடுச்சு செல்வி. அதனால தான் பாவம் கண்ணியை டெய்லி அம்மிலேயே அரைச்சிட்டு இருக்கா. சட்னிலாம் வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது பற்றியா. அதுக்காண்டி தான் ஒரு மிக்ஸியை கையோடு வாங்கிடலான்னு பார்க்குறேன். ஓ அப்படியா, சரிண்ணே. நீ முன்னாடி போய் சாரோட பார்த்துட்ரு, நானும் அம்மாவும் பின்னாடியே வர்றோம். சரி செல்வி, வாங்க சார் போகலாம். நம்ம அந்த செக்ஷனை காமிங்க. அம்மா பாத்தியா அவன் மானை? நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜு நம்ம கூட சேர்ந்து வாங்க வர மாதிரி வந்துட்டு இப்போ மதினிக்காரிக்கு மிக்ஸி வாங்க போகிறானா. பாத்தியா, அவள் சொல்லி விட்டுருப்பாம்மா எனக்கு மிக்சியில் வாங்கிட்டு வர சொல்லின்னு. எப்படி இருக்கா பாரு. இப்போ எதுவும் பேச வேணாண்டி, ஏன்னா அண்ணன் ஏதாவது நினச்சிக்குவான். தங்கச்சிக்கு மட்டும் ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்கு அம்மா சரின்னு சொல்கிறா, நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு மிக்ஸி வாங்கி தர விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஏதாவது பேசுவான். வீட்டில் போய் அங்கே ஒரு தித்திரி விட்டால அவளை போய் வச்சுக்கலாம். சரிம்மா வா போகலாம். ரொம்ப காசு கூட இருக்க மிக்ஸியாக எடுத்துகிட்டு போகிறேன், நம்ம போய் பார்த்து வாங்க விடலாம். சார் இந்த மிக்ஸி வந்து புதுசாக வந்திருக்கு சார், பிராண்டட் மிக்ஸி தான். இதில் வந்து சட்னி மட்டும் இல்லாமல் காய்கறி, அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி தேங்காவும் திருவிக்கலாம், சப்பாத்திக்கு வந்து மாவும் பெஸ்ட்டுங்களா சார், அந்த மாதிரி ஒரு மிக்ஸி சார். பரவாயில்லையே, ஒரே மிக்ஸியில் இவ்வளோ பண்ணலாமா? பரவாயில்ல, சின்ன பொண்ணுக்கு நம்ம வாங்கி கொடுத்தா அவளும் சந்தோஷப்படுவா, வேலையும் மிச்சமாகும். சரி இது எவ்வளோன்னு கேட்போம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ சார்? சார் இந்த மிக்ஸியோட ப்ரைஸ் வந்து 15,000 சார். இப்போ நம்மகிட்ட நியூ இயர் ஆஃபர் போயிட்டுருக்கனால ஒன்லி 10,000க்கு தான் வந்து பில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேனா சொல்லுங்கள் சார். அடியாத்தி, மிக்ஸி ரேட்டு 10,000 ரூபாயா? ஏப்பா தம்பி, நான்லாம் என் மகளுக்கு சீர் வைக்கையில் 2,500 ரூபா 1,500 ரூபாயில மிக்ஸி இருந்துச்சு. நீ என்னப்பா 10,000 ரூபா சொல்கிற? அம்மா இது நியூ மாடல் மிக்ஸிமா. இதில் காய்கறிகள் நறுக்கிக்கலாம், சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம், நம்ம வந்து மிக்ஸியில் எல்லாமே தேங்காய் திரிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாமா. அந்த மாதிரி மிக்ஸிமா. சும்மாவே என் வீட்டில் இருக்கிறவ ஒரு வேலையும் பண்ண மாட்டா. இதில் ஒரே மிக்சியில் எல்லா வேலையும் பண்ணா அவள் அப்படி தான் கிளின்னு பார்த்துருவா. ஆமாம், சட்னி மட்டும் வைக்கிறதுக்கு மிக்ஸி இருந்தால் காமிப்பா. எம்மா என்ன இந்த மிக்ஸி வாங்கி கொடுக்கணுமா கோவம் பொண்டாட்டிக்கு? அது இல்லைம்மா, இந்த மிக்ஸி வாங்கினா கொஞ்சம் அவளும் எல்லா வேலையும் ஒரே இதில் பண்ணிக்குவாள்ல, கொஞ்சம் நேரம் மிச்சமாகும்ல. நல்லா தானம்மா இருக்குது, வாங்கலாமா? ஏன்னு எதாக இருந்தாலும் காசெல்லாம் கம்மியாக பார்த்து செலவு பண்ணுனே. கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காத. சட்னி அரைக்க மிக்ஸி இருந்தால் போதாதா? ஏன் நாங்களாம் சப்பாத்தி மாவு எங்கள் வீட்டிலலாம் கையில் தான் இப்போ செய்கிறோம், காய்கறிலாம் கையில் தான் நறுக்கிறோம், எல்லாமே இந்த மிக்சிலேயே பண்ணணும்னா அப்புறம் அதுக்கு நம்ம. அது இல்லை செல்விமா, பாவம் அண்ணி வீட்டில் எல்லா வேலையுமே பார்க்குறா. கொஞ்சம் இந்த இது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நம்ம வீட்டுக்கு தானே வாங்குறேன், வேறு யாருக்குமா வாங்குறேன்? அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான்டி, அவன் வாங்கணும் முடிவு பண்ணிட்டான். பொண்டாட்டிக்கு வாங்கி கொண்டு போய் இதை கொடுத்தே ஆகணும். அப்போ தான் அவள் வந்து என்னை ரொம்ப அப்படியே ரொம்ப நல்லவன் நல்லவன்னு சொல்லி புகழ்வேன். வாங்கி தொலைப்போ. எம்மா நீ பார்த்து சொல்லுமா நல்லா இருக்கான்ட்டு. எதையாவது வாங்கிட்டு வாடா, நான் போய் வீட்டில் காரில் இருக்கேன், சும்மா நீட்டிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப நல்லவன் மாதிரி. அண்ணே நானும் காரில் இருக்கேன், நீ வாங்கிட்டு பில் பண்ணிட்டு வானே. சார் இப்போ வாங்குகிற ஃப்ரிட்ஜுக்கு வந்து வாரண்டி கார்டு எல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு கவரில் போட்டு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு வந்து டேரெக்டாக வந்து வீட்டுக்கு அட்ரஸ் அண்ணன்ட்ட வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்ருங்கண்ணா. சரியா அண்ணே? நீ எங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு வானே, அங்கே போட்டு நேராக ஃப்ரிட்ஜு. ஏன் செல்வி, நம்ம வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நான் அங்கே கொடுத்து விட்றேன், மாப்பிள்ளை உன்னை கூட்ட வரையில. ஏன்னா சின்ன பொண்ணு ஃப்ரிட்ஜெல்லாம் பார்க்கல இல்லை. இப்போ அவள் ஃப்ரிட்ஜை பார்த்து என்னடா பண்ண போகிறா? சின்ன பொண்ணு ஃப்ரிட்ஜு பார்க்கணுமா? நேராக அவள் சொல்கிற மாதிரி அவள் மாப்பிள்ளை வீட்டுக்கே அனுப்பிச்சி விடு ஃப்ரிட்ஜை. இங்கேருந்து ஒரு தடவை செலவு, அங்கிருந்து ஒரு தடவை செலவு, செலவை எப்படி தான் இழுக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் போல இருக்கு. பாட்டி நம்ம போகலாம். சார் அந்த ஃப்ரிட்ஜுக்கும் இந்த மிக்சிக்கும் பில்லை போட்டுருங்க சார். அமௌண்ட் வந்து நான் இப்போ பே பண்ணிடுறேன், ஓகேவா? என்ன அட்ரஸில் இறக்கணுன்றதையும் சொல்லிடுறேன் சார். ஓகே சார், வாங்க போகலாம்.